தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி ஒன்றை பார்க்கலாம். முன்னாடி வாமா கும்பிட்டு தரங்க அப்படியே கும்பிட்டு தரங்க கோவை மாவட்டம் சித்தாபுதூரில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகாலை முதல் ஐயப்பன் கோவிலில் திரண்டு வழிபாடு செய்து வருகிறார்கள். இது குறித்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கோவில் வளாகத்தில் கொடிக்கம்பம் அருகே அத்தப்பூ கோலமிட்டு சிறப்பு வழிபாடும் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். கோவை மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழு விவரங்கள் ஞானசேகரன். வணக்கம் சிந்து. கேரளா மக்களால் ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஆவணி மாதம் அஸ்தம் நாளில் தொடங்கி திருவோணம் வரை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். ஓணம் பண்டிகை கொண்டாடும் விதமாக கோவை சித்தாபுதூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஏராளமான மலையாள மக்கள் குடும்பத்தினருடன் வந்து தரிசனம் செய்து ஓணம் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். மலையாள மக்களின் பாரம்பரிய உடை கோவிலுக்கு வருகை தந்து மேலும் கோவில் வளாகத்தில் கொடிக்கம்பம் கீழே அத்திப்பூ கோலம் போடப்பட்டுள்ளது. அதனை பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் மலையாள மக்கள் தங்கள் வீடுகளில் அத்திப்பூ கோலமிட்டு சாமி தரிசனம் செய்து பின்னர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மகாபலி சக்கரவர்த்தி ஓணம் திருநாளில் பூவுலகுக்கு வருவதாக ஐதீகம். அவரை வரவேற்கும் விதமாக 10 நாட்கள் பண்டிகையாக ஓணத்தை கொண்டாடுகின்றனர். தங்களை காண வரும் மகாபலி மன்னனுக்காக அத்தப்பூ கோலம் போட்டு வீடுகளை அலங்கரித்து விளக்கேற்றி மலையாள மக்கள் வரவேற்பு அளிப்பார்கள். ஓணம் பண்டிகை கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக சென்னை, நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் ஓணம் பண்டிகை ஒட்டி ஐயப்பன் கோவிலில் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் உணவு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நாளில் பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தைகளுக்கு இன்று முதல் நாளாக சோறு ஊட்டுவது ஐதீகம் என்றும் பெற்றோர்கள் கூறுகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.